இந்த மருந்து இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இருந்த உடனே கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட். இல்ல சார், எங்க கிட்ட இல்ல. இல்லையா? அப்ப இது வேற எங்க கிடைக்க? எங்க கிடைக்கணும் தெரியாது சார். யாருக்கு சார் மருந்து? இல்ல, ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது, அது உசுரை காப்பாத்தணும், அதுக்குதான். இல்லீங்களே சார். அண்ணே வெளியே வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம். வா போ. இவனை மருந்து வாங்கிட்டு எதிரில வர சொன்னா இன்னும் எதுக்கு அவன் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணே என்ன ஆச்சு? இல்ல சொல்லு. ஏய் என்னடா இன்னும் ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்க? நமக்கு இருக்கிற நேரம் மொத்தமா 3 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீ வந்துருவியா? இல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் மனசு விட்டுறாத. நான் இப்ப அந்த மருந்து தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எப்படியே கண்டுபிடிச்சிடுவேல. நான் சீக்கிரம் வாங்கிட்டு எதிர்க்க வரேன். நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ஏய், நீ பதட்டப்படாம வெயில போன. இல்ல புரியுது. குடு நீ. அப்பனே முருகா, நீதான்ப்பா இந்த குழந்தையை காப்பாத்தணும். நீ இந்த பிரிட்ஜ் இறங்கணும்னு ரைட் எடுக்கணும்னே. கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோமா பாரு. அண்ணே இன்னும் 20 கிலோமீட்டர் தானே. அவங்க வண்டி எதிர்க்க தானே வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வேகமா போனே. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. அண்ணே இன்னும் 19 கிலோமீட்டர் தானே இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே. மேடம் போயிடல மேடம், வேகமா தான் போயிட்டு இருக்கேன். நிறுத்துப்பா. பாலம் உடைஞ்சு போச்சு. 2 வீலர் கூட போக முடியாதுப்பா. அப்படியே சுத்தி வேற வழியில போ. பாலம் உடைஞ்சு போச்சா? சார் குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். பாலமே உடைஞ்சு போச்சு. நீ என்ன பறந்தா போவ? சுத்தி தான் போகணும். சார் ரொம்ப அவசரம் சார். குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் டாக்டர் சார். குழந்தைக்கு உடனே ஊசி போட்டே ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம். பாலமே உடைஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கங்க. சார் அந்த வழியா போனா எவ்வளவு நேரம் சார் ஆகும்? 60 கிலோமீட்டர் தாயா, ஒரே அழுத்துல போயிடலாம். அண்ணா நம்ம போக முடியுமாண்ணே? மேடம் அது சின்ன ரோடு, நம்ம வேகமா போகவும் முடியாது. அதுல போனா நம்ம நேரத்துக்கு போகவும் முடியாது. கண்டிப்பா டைம் ஆயிடும் மேடம். குழந்தைக்கு வேற ஜன்னி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு? அண்ணே இன்னும் 5 கிலோமீட்டர் தானே. அண்ணே இவ்வளவு பாடுபட்டு மருந்து வாங்கி தீயா பறந்து வந்தோமே. இப்ப அந்த பாப்பாவை காப்பாற்ற முடியாதானே? அண்ணே எப்ப மனுஷங்களால இதை செய்ய முடியலையோ அப்ப இதை என் முருகனால மட்டும்தால செய்ய முடியாது. முருகா, ஒரு பச்சை குழந்தையோட உசுறு அங்கிட்டு ஊசலாடிட்டு இருக்கு. நீதான் அந்த குழந்தை உசுரை காப்பாத்துற. நீதான் அந்த மருந்தை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்கணும். நீதான் அந்த புள்ள உசுரை காப்பாத்துன. நீதான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
அது என்னது அங்கிட்டு பறக்குது? அது இன்டர்நேஷனல் சேனல். வெள்ளத்தை வீடியோ எடுக்கிறாங்க. அதுல எப்படி வீடியோ எடுப்பாங்க? அது ட்ரோன் பா. அதுல கேமரா இருக்கும், வீடியோ எடுக்கிறாங்க. அதுல கேமரா வச்சா? அம்பிட்டு பெரிய கேமராவே அதை தூக்கிட்டு பறக்குன்னா மருந்து பாட்டில் சிறுசுல அதை தூக்கிட்டு அது அந்த ஆத்த கடந்து ஏமல டாக்டர் முருகன் வழிய காட்டிட்டோம்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, மருந்து உன் கையில வந்து சேரும் பாரு. அண்ணாச்சி, அது ஆறு பறக்க விடுதா? அது எங்க இருந்து பறந்து வருது? அதோ 3 பேர் பேசிட்டு இருக்காங்களே, அவங்கதான். ஐயா ஐயா, கரைக்கு அந்த பக்கம் ஒரு குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. என்னால அந்த ரோடு மூடி இருக்கனால போக முடியல. அந்த குழந்தை உசுரை காப்பாத்துற மருந்தை அதுல வச்சு அந்த மருந்தை அங்கிட்டு கொண்டு போக முடியுமா? கொடுத்துடலாம். டேய், அந்த மருந்து எடுல காட்டு. இந்தா, இந்த மருந்து அந்த மிஷின்ல கட்டி அந்த குழந்தைக்கு அனுப்பிடலாம் சார், அனுப்பிடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாதல. நீ அங்கிட்டு இருக்கிற கார் மேல ஏறி நில்லு. இந்த மருந்து உன் கையில வந்து சேரும் பாரு. எப்படிடா வானத்துல இருந்து பறந்தா வரும்? ஆமால, வானத்துல இருந்து மருந்து பறந்து வர போது பாரு. டேய், என்னடா சொல்ற? அது எப்படி பறந்து வரும்? ஏலே, நீ முதல்ல